ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தர போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். எல்லோரும் சுகமா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குருவோட மகிமை என்னது அப்படின்னு இந்த உலகத்துக்கு அவ்வளவா தெரியறதில்லை. இதை பற்றிலாம் ரொம்ப காலத்துக்கு முன்ன பகவத்கீதை இருக்குல்ல, அது போலவே ஸ்ரீ குரு கீதான்னு ஒன்று இருக்கு. அதுதான் இது பாருங்க, ஸ்ரீ குரு கீதை. இந்த ஸ்ரீ குரு கீதை அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, பரமசிவன் கிட்ட பார்வதி கேட்குறாங்க, குருவோடைய மகத்துவம் என்னது, குரு எவ்வளவு சிறந்தவர், குருனா யாரு, என்ன லட்சணம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் பார்வதி பரமசிவன்ட்டு கேட்குறாங்க. எப்படி அர்ஜுனா கிருஷ்ணர்கிட்ட கேட்டாரோ, கேள்விகளை கேட்டு அது உபதேசமா பகவத்கீதையா வந்துச்சோ, அது போலதான் இதுல குருவுடைய சிறப்பு வந்திருக்கு. இதை எல்லாரும் படிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு குரு மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா நிறைய சந்தேகங்கள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, உண்மையான புனிதர்களும் இருக்காங்க. அதுல உண்மையானவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்ககிட்ட எந்த மாதிரி அற்புதங்கள் மகிமைலாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த நவீன காலத்துல பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு யோகியின் சுயசரிதம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இதை பத்தி எவ்வளவோ பதிவுகள் இருக்கலாம், ஆனாலும் இதுல என்னதான் இருக்கு, இந்த புத்தகத்தை ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்ன வாங்கி வச்சிருந்தேன். ஆனாலும் இந்த புத்தகத்தை நான் படிக்காம வச்சிருந்தேன். இது ஒரு பொக்கிஷம், இந்த புத்தகத்தை படிக்கிற நேரம் எனக்கு வரும் அப்படின்னு வச்சிருந்தேன். ஏன்னா அந்த புத்தகத்தை பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இவ்வளவு பக்கங்கள் இருக்கு, ஏறக்குறைய 700க்கு மேல இருக்கு. 745 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை எனக்கு படிக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. இவ்வளவு பக்கங்கள் உள்ள புத்தகத்தை நான் எப்படி படிச்சு முடிக்கிறது, என்னதான் இருக்க போது இந்த புத்தகத்துல அப்படின்னு இருந்தேன். ஆனாலும் பாபாஜியோட அருளால, மகாவதார் பாபாஜியோட அருளால, ஸ்ரீ லாஹிரி மகாசரோட ஆசிரியனால, ஸ்ரீ யுத்தேஸ்வரோட அருளால, பரமஹம்ச யோகானந்தருடைய அருளால இந்த புத்தகத்தை படிக்கிற அந்த பாக்கியத்தை அவங்களே எனக்கு கொடுத்துருக்காங்க. சில பேர் மூலியமா இந்த புக்கை பத்தி பதிவு போடணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த புத்தகத்தை நான் தொட்டேன். ஆனா தொட்டதும் நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். ஏன்னு சொன்னா அந்த புத்தகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, என் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி அவங்க இருக்காங்க. பாபாஜி, மகாவதர் பாபாஜி, ஸ்ரீ யுக்தேஸ்வரர் லாஹிரி மகாசயர், பரமஹம்ச யோகானந்தர், இவங்க அன்னாடிக்க வாழ்க்கையில இருக்கிற உறவுகள் அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த புத்தகத்தை நான் பதிவிட்டுக்கிட்டே வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆனந்தம், நான் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் அதுல நடந்திருக்கு. அதை தான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த பதிவை நான் போடுறேன். உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், எத்தனையோ நீங்க பதிவுகளை பார்த்துருக்கலாம், ஆனா தயவு செய்து என்னுடைய பதிவுகள் நிறைய பார்த்துருப்பீங்க. டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், தி லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட் இப்படிங்கிற நல்ல பதிவுலாம் பார்த்துருக்கலாம். அதுல முக்கியமா பாஸ்ட் லைஃப் பத்தி தான் நான் விரும்புறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், சோல்ஸ் பத்தி தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அத்தனை விஷயமும் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கூட்டிட்டு போய் கதவை திறந்து விடும். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த பாஸ்ட் லைஃப், சோல்மேட் இதெல்லாமே போய் விடும். அந்த கதவுக்கு நம்ம நின்னுட்டோம், அங்கதான் நமக்கு குருவோட ஆசீர்வாதம் கிடைக்குது. இதுல என்னென்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஒரு 3 நான் படிச்ச இந்த புத்தகத்துல படிச்ச நிறைய விஷயங்கள் எனக்கு முத்தா இருக்கு. அதுல எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா எனக்கு டைம் பத்தாது. அதனால ஒரு 3 விஷயம், எனக்கு பிடிச்ச 3 விஷயம் நிறைய இருக்கு, பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு. அதுல 3 தலைப்புகளை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒண்ணு இந்த பேரண்ட அனுபவம் பரமஹம்ச யோகானந்தருக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவரை பத்தி சிறப்பாவே இதுல அவர் சொல்லல. பரமஹம்ச யோகானந்தருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது அவரு நிறைய சொல்லவே இல்லை. ஆனா நமக்கு அதை நம்மளே உணர்ந்துக்கிறோம் அவருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு. மற்றவங்களை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்காரு. மகாவதர் பாபாஜி பத்தி சிறப்பா சொல்லியிருக்காரு, லாஹிரி மகாசயர், ஸ்ரீ யுக்தேஸ்வர் இவங்களை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அதுல ஸ்ரீ யுக்தேஸ்வர் தான் இவரோட குரு. அவரு அந்த குருக்கு எவ்வளவு லட்சணங்கள் இருக்கும், எவ்வளவு தியாக மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு அழகா சொல்லி அதுல அந்த பேரண்ட அனுபவம் இவருக்கு கிடைக்கணும். இந்த காஸ்மிக்கோட
அந்த விஷன் இவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப காலமா அவர் ஆசைப்பட்டிருக்காரு. இவரோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, அவரோட கையை எடுத்து பரமஹம்ச யோகானந்தருடைய நெஞ்சு மேல அப்படியே வைக்கிறாரு. மார்பு மேல அப்படி தட்டுறாரு. தட்டின உடனே உள்ளுக்கு இருந்து அப்படியே ஏதோ மூச்சு வெளியானது போல ஒரு உணர்றாரு. மூச்சு எல்லாம் வெளியாயிருச்சு. வெளியாயிட்டு சுத்தி முத்தி இருக்கிற எல்லாத்தையும் அவர் பார்க்க முடியுது. 360 கேமரா இன்னைக்கு சொல்றோம். இந்த 360 விஷன் வந்து அவருக்கு கிடைக்குது. முன்னுக்கு பார்க்க முடியுது, பின்னாடி பார்க்க முடியுது, சைட்ல பார்க்க முடியுது, இந்த இடது பக்கம் பார்க்க முடியுது, மேல பார்க்க முடியுது. அப்படின்னு எல்லா இடத்துல நிறைஞ்சு இருந்து அவரால் பார்க்க முடியுது. அதுக்கு மேலாக இந்த பேரண்டத்தில் இருக்கிற கிரகங்கள், இந்த இங்க இருக்கிற சிட்டியெல்லாம் கடந்து, கண்டங்கள்லாம் கடந்து மேல இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திர மண்டலம், சூரிய மண்டலம், கிரகங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கிறாரு. இதெல்லாம் எல்லா பொருள்களும் அப்படியே வந்து ஜோதியா சின்ன சின்ன அணுக்களாகி ஜோதியா மாறி அப்படியே அண்டத்துல அதே ஜோதியா தெரிஞ்சு கடைசியில அங்க இருந்து அப்படியே வந்து அவருக்குள்ள அந்த ஜோதி வந்து உள்ளுக்கு வந்து சின்ன ஒரு புள்ளியா இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்ற அந்த ஒரு அனுபவம், இந்த பேரண்ட அனுபவத்தை இந்த புத்தகத்துல ஸ்ரீ யுக்தேஸ்வரர் செஞ்சு காட்டுனத அவர் வந்து சொல்றாரு. அதை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே நமக்கே அந்த உணர்வு வருது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், காசியோட மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம மறுபிறவி பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம், முன்ஜென்ம பத்தி பேசியிருக்கோம். அதுல ஒரு வேலிட்டா உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த காசியோட மறுபிறப்பு. பாடசாலைய ராஞ்சியில பாடசாலை யோக பாடசாலைய பரமஹம்ச யோகானந்தர் வந்து உருவாக்குறாரு. அங்க அவர் தான் ஆசிரியர் இருக்காரு. மாணவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாணவர்கள் வந்து சீடன் வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி, எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, நீ கடைசி வரைக்கும் இந்த ஆசிரமத்துல வாழ போறதுல, நீ பிரம்மச்சரியம் இருக்க போறதுல, நீ திருமணமாகி நீ திருமண வாழ்க்கை வாழுவ அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு பையன் வந்து கேட்கிறாரு, சுவாமி நீங்க எனக்கு என்ன விதி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரொம்ப சீக்கிரமா இறந்துருவ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவருக்கே வந்து ஒரு அதிர்ச்சி, இதை எப்படி அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேனே அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றாரு, இந்த காசிங்கிற பையன் சொல்றாரு, சுவாமி நான் அப்படி இறந்துட்டாலும் கூட மறுபடியும் பிறந்து வந்தேன்னா தயவு செய்து நீங்க தான் என்னை வந்து காப்பாத்தி இந்த இறை வழிக்கு கொண்டு போனோம், தயவு செய்து எனக்கு அது ப்ராமிஸ் கொடுங்க, வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆகட்டும் நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு உள்ளுணர்வு, சுவாமிக்கு ஒரு உள்ளுணர்வு, இவன் ஆசிரமத்துல இருந்தாதான் வந்து பாதுகாப்பா இருப்பான், இவன் வீட்டுக்கு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி காசி கிட்ட சொல்றாரு, நீ வந்து இங்கே இருக்கணும், உன் வீட்டுக்கு போயிடாத, யார் வந்து கூப்பிட்டாலும் போயிடாத, இங்கே இரு அப்படின்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தர் சொல்லிட்டு ஒரு விடுமுறைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே போயிடுறாரு. அந்த ராஞ்சி பாடசாலையில இருந்து சுவாமி பரமஹம்ச யோகானந்தர் ஒரு விஷயமா சொல்லிட்டு போறாரு, இங்கே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் இந்த பையனோட காசியோட அப்பா வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்து கூப்பிடுறாரு, நீ வா, விடுமுறை தானே, வீட்டுக்கு வா அப்படின்னு. இல்ல சுவாமி சொன்னாரு, என்ன எங்க இருக்கு சொன்னாரு அப்படின்னு. இல்ல நீ வந்தே ஆகணும், இல்லைன்னா விட மாட்டேன், இந்த பாடசாலை மேல நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன், சட்டப்படி நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனை வந்து பயந்துகிட்டு, ஏன் நம்மளால இந்த பாடசாலைக்கு வந்து பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட போயிடுறாரு. போனோன்னே அங்க போன பிறகு அவருக்கு நோய் வாய்ப்பட்டு அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு வந்து, இந்த மாதிரி பையனை வந்து நீ கூட்டிட்டு வந்து சாவடிச்சிட்டிய அப்படின்னு சொல்லி அந்த பார்த்துட்டு போயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு காசி கிட்ட கொடுத்த அந்த ப்ராமிஸ் வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு, அவன் மறுபடியும் பிறப்பான், நிச்சயமா அவன் பிறப்பான், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகசியமான யோக முறைகளை கையாண்டு ஒரு இடத்துல வந்து தெருவில் வந்து அவர் வந்துகிட்டே இருக்காரு. கையை அடிக்கடி உயர்த்துறாரு. அவருக்கு தான் அந்த ரகசிய யோக முறை தெரியும். கையை அடிக்கடி உயர்த்தும் போது அவருக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்குது, கையில ஒரு மின் தூண்டல், ஒரு எலக்ட்ரிக் தூண்டல் மாதிரி அவருக்கு வந்து அங்க கிடைக்குது. இந்த இடத்துல தான் காசி, இந்த தெருவில் தான் இங்கே இருக்கான் அப்படிங்கிற ஒரு தூண்டல் கிடைக்குது. அதே போல அவர் எண்ணத்துக்குள்ள காசியோட மெசேஜ் வருது, நான் தான் காசி, நான் இங்கதான் இருக்கேன், என்னை வந்து பாருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கிடைக்கும் போது அவர் அங்க கிட்ட அந்த கையை உயர்த்திக்கிட்டு போ எங்க வந்து அந்த மின் தூண்டுதல் அதிகமா இருக்குன்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. கதவு தட்டுறோன்னே வேலைக்காரர் வராரு. வேலைக்காரர் வந்தோடனே இந்த மாதிரி எஜமா இருக்காங்க, வீட்டில் யாராவது இருக்காங்களோன்னு. அப்ப அந்த ஓனர், இந்த வீட்டு ஓனர் எஜமான வராரு. வந்தோடனே அவர் கேட்கிறாரு, நீங்க ஒரு 6 மாசமா ஒரு குழந்தைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என் மனைவி 6 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, உங்களுக்கு
ஒரு குழந்தை பிறப்பா. அவன் ரொம்ப சோப்பா இருப்பான், அகன்ற நெத்தி இருக்கும், ஒரு மச்சம் இருக்கும். அவன் வந்து உங்களுக்கு பிறப்பான். அவன் வேற யாரும் இல்லை, என்னோட சீடன் தான். நான் பிறந்த பிறகு நான் வந்து பார்க்குறேன் அப்படி சொன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் சொல்றது வந்து உண்மையா இருக்கும். ஏன்னா 6 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. கரெக்டா வந்து அந்த காசி இறந்து 6 மாசம் ஆகுது. அப்ப இப்படி சொல்லிட்டு வந்தேன்னா அதே போல அந்த இடத்துல அந்த பிறந்த மறுபடியும் அந்த குழந்தை வருது. அந்த குழந்தை பார்த்தா அதே அவரு சுவாமி பரமஹம்ச யோகானந்தர் சொல்லிட்டு போற இவனுக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும், எல்லாம் வித்தியாசமா இருக்கும், நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி பிறந்த பிறகு ஆன்மீக நாட்டெல்லாம் அதிகமா இருக்கும். சுவாமியை வந்து பார்த்துட்டு பிளஸ் பண்ணிட்டு போவாரு. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த காசி வந்து கடிதம் எழுதுவாரு பரமஹம்ச யோகானந்தருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஆன்மீகத்தில் ஒன்னும் உயரணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இமயமலைக்கு போ, அங்க ஒரு மகான் இருக்காரு, அவர்கிட்ட சீடனா சேர்ந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அது நடந்துருச்சு. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ராமன் உயிர் தெழுந்தான் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான பகுதி. ஒரு குரு மேல எவ்வளவு நம்பிக்கை வேணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா அது வந்து நிச்சயமா பலனை கொடுக்கும். அந்த குருக்கு எல்லாமே தெரியும். பாஸ், கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம், இது எல்லாமே தெரியும். அப்படிங்கிறத இந்த பதிவிலையும் குரு மேல வச்ச நம்பிக்கை வீணாவே போவாது. கடவுளோட மறுபிம்பமா இருக்கிற அந்த குருங்க வந்து என்ன வேணாலும் செய்ய முடியும் நமக்காக அப்படிங்கிறத இந்த ராமன் உயிர் தெழுந்தான்ங்கிற ஒரு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு சொன்னா ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவருடைய அனுபவத்தை இதுல சொல்லும் போது அது பதிவு செஞ்சிருக்காங்க. ஸ்ரீ யுக்தேஸ்வரரும் ராமனும் வந்து நெருங்கிய நண்பர்கள், ஆசிரமத்துல ஒன்னா இருந்தவங்க, லாகிரி மகாசேருடைய ஒரு சீடர்கள், 2 பேருமே சீடர்கள். இப்படி இருக்கும்போது ராமன் வந்து வீட்டுக்கு போன பிறகு நோய் வந்துருது, காலரா நோய் வந்துருது, ரொம்ப முடியாம போயிடுறாரு. இப்ப மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா பலன் அளிக்காம ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அப்ப ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவரை போய் பார்த்துட்டு இந்த விஷயத்த லாகிரி மகாசேயர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி லாகிரி மகாசேர்கிட்ட, சுவாமி இந்த மாதிரி ரொம்ப முடியாம இருக்கான், ஏதாவது ஒரு நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னானே, அவன் நல்லாயிருவான், குணமாயிருவான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நீ போயிட்டு வா, அவன் நல்லாயிருவான் அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன சொல்றாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இங்க வந்தோடனே நல்லாயிருவான் அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு வந்த ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு ராமனை பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய் என்ன செஞ்சிடறாங்க, டாக்டருங்களே வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தோடனே மறுபடியும் என்ன செய்யறாரு, டாக்டருங்க வந்து குறிப்பை எழுதி கொடுத்துட்றாங்க, இவனை காப்பாற்ற முடியாது, எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டாக்டருங்களும் வந்து அங்கிருந்து போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்டுட்டு மறுபடியும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கவலையோட லாகிரி மகாசேரை போய் பார்க்கும்போது லாகிரி மகாசேர் சொல்றாரு, சரி அவன் நல்லாயிருவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது திடீர்னு இந்த ராமன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வர்கிட்ட சில விஷயத்த சொல்றாரு. நான் இறந்துருவேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இறந்துருவேன், நீ போயிட்டு லாகிரி மகாசேர்கிட்ட என்னோட இறுதி சடங்கை வந்து செய்ய சொல்லிடு, ஈம சடங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செய்ய சொல்லிடு, முக்கியமா இந்த விஷயத்த போய் சேர்த்துடு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிச்சோடனே அந்த ராமன் வந்து இறந்த உடனே ஒரு மணி நேரம் அங்க உட்கார்ந்து கதறி அழுகுறாரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர். எப்படி ஒரு மகான், லாகிரி மகான் சொன்னது பொய்யாச்சு, அவர் சொன்னாரு அவன் குணமாயிருவாருன்னு சொன்னாரு, ஆனா இங்க வந்து ராமன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை, அந்த ஏமாற்றம், இதோட மறுபடியும் வந்து லாகிரி மாஸ்டர்கிட்ட போறாரு. போனோடனே அப்புறம் ராமன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்பாரு. லாகிரி மாஸ்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க அவனை பார்க்குற ஒரு நேரம் வரும், சுடுகாட்டுல தான் அவனை பார்க்க போறீங்க, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா, சரி உட்காந்து போய் தியானம் பண்ணு அப்படின்னு ஸ்ரீ லாயர் சீமாய் சொல்லுவாரு. இந்த நிலையில என்னை வந்து தியானம் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி, சரி குரு கட்டளைன்னு சொல்லி அவரு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் முடிஞ்சோன்னே, உன்னோட மனசுல நல்லா இல்லையா, தியானம் பண்ணும்போது மனசுல நல்லா இல்லை, நீங்க வா, நீ வந்துட்டு என்ன செய்ய, அவன் வந்து இறந்துட்டான்னு சொன்னல, இந்த விளக்குல எண்ணெய் இருக்கு, எரிஞ்சிருக்கிற விளக்குல எண்ணெய் இருக்கு, இதுல 7 சொட்டு எடுத்து போய் அவன் வாயில விடு அப்படின்னு சொல்லுவாரு. அவனை இறந்து போயிட்டான், இன்னைக்கு உயிரா இல்ல, அவன் வாயில அந்த எண்ணெயை விட்டு என்ன பிரயோஜனம், நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணுமே நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தோட இருந்தா அவன் வாங்கிக்கிட்டு போவாரு. போய் அந்த பணம் இருக்குல்ல, ராமன் இறந்துட்டார்ல, பணமாச்சுல, அவர் வாயில 6 சொட்டு விட்டுக்கிட்டே இருந்த 7வது சொட்டு முடிஞ்சோடனே அப்படியே மூச்சு வந்துடும். ஏன்ச்சு உட்காந்துருவான் ராமன். உட்காந்துட்டு, நான் நம்ம லாகிரி மாஸ்டரை பார்த்தேன், ஒரு ஒளியிலிருந்து வந்தாரு, முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு, ரொம்ப இளமையா இருந்தாரு, அவர் என்ன வர சொல்லி இருக்காரு அவரை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு கடுகுடு நடந்து போயிட்டு இருப்பாரு.
இதை பார்த்த யுக்தேஸ்வரருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா இவ்வளவு நாள் நோயில் இருந்தா, காலரா நோயில இவ்வளவு ஒரு உற்சாகமா ரொம்ப திடகாத்திரமா நடந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. அதே போல அங்க போனோன்னே கூட சரி யுக்தேஸ்வரரும் போயிடுவாரு. ராமன் கூட சரி யுக்தேஸ்வரரும் போயிடுவாரு. அங்க போனோன்னே நீண்ட வணக்கம் செய்வாரு. இந்த ராமன் உளுந்து லாகரிமாசர் முன்னுக்கு உளுந்து வணங்கி, பகவானே நீங்க தான் நீ காப்பாத்துனீங்கன்னு சொல்லும் போது இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர். அப்புறம் ஜாடையா ஒரு ஓரக்கண்ணுல லாகரிமாசர் பார்த்துட்டு, என்ன ஸ்ரீ யுக்தேஸ்வரா, இந்த மேல இறந்து போனதுக்கெல்லாம் எண்ணெயை கொடுத்து காப்பாத்திடுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த குரு கொடுத்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு, குருங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு லட்சணத்தை, தெய்வீக அந்த லட்சணத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஆக இந்த மாதிரி தான் நான் 3 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஒன்று பேரண்ட அனுபவம், காசியோட மறுபிறப்பு, இன்னொன்று ராமன் உயிர் தெழுந்தான் அப்படிங்கிற அந்த 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல தொட எல்லா பகுதியும் அப்படி முத்தா இருக்கு. அது அத்தனையும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்ன கூட எனக்கு நேரம் பத்தாது. தயவு செய்து எல்லோரும் இந்த புத்தகத்தை படிங்க. படிக்க முடியலாம் இந்த பதிவை கேளுங்க. நான் பதிவு செஞ்சுக்கிட்டு வர இந்த பதிவை கேளுங்க. நீங்க உங்களுக்கு புத்தகம் படிக்கிற நேரம் இல்லைன்னா கார்லயோ பயணத்திலயோ இந்த ஆடியோவை தட்டி விட்டுட்டு இல்ல வீட்டுல இருக்கும்போதோ கேளுங்க. குருவோட மகிமை என்னன்னு தெரியும். அவங்க நம்ம கர்மவனையே மாத்துவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. குருங்கிறவங்க சாதாரண மனித உடம்புல இருக்கிற மாதிரி, நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் நீங்க நினைச்சிடவே கூடாது. அவங்க உடலுக்கு அப்பாற்பட்டு அந்த பரம்பொருளோட இணைஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வும் இந்த பதிவு மூலம் கிடைக்கும். இந்த புத்தகத்தை படிக்கும் போதும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஆன்மீக விழிப்பு நிலை வரும் நமக்கு. இந்த புத்தகத்துல மறைஞ்சு இருக்கு ஒரு ஆன்மீக சக்தி. அவங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த புத்தகமா இருக்கு. அதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆன்மீக விழிப்பு நிலை வரும், ஒரு தாகம் வரும், ஏக்கம் வரும். அவங்களுடைய ஆசீர்வாதம், குரு பாபாஜியோட ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும். அவரு இமயமலை குகையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை நிறைய பேர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு வந்தவங்களாம் கூட சொல்லுவாங்க இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைச்சு பார்த்திருக்கேன். ஆனாலும் இந்த புத்தகத்துல படிக்கும் போது ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மூலமா இவரு நம்மளுடைய பரமஹம்ச யோகானந்தர் மேலை நாட்டுக்கு போவாரு அப்படிங்கறத பாபாஜி முன்கூட்டியே சொல்றாரு. கும்பமேளாவுல பாபாஜி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பார்த்து சொல்றாரு. அப்படிங்கிற அந்த விஷயத்த மறுபடியும் அமெரிக்கா செல்றதுக்கு போறதுக்கு முன்ன கட்டளையா பாபாஜியே ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் வீட்டுக்கு அவரை பார்த்து ஆசீர்வாதம் பண்றாரு, கண்ணு முன்னுக்கு தோன்றாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கும்போது இந்த உலகம் ஒரு மாயை அப்படிங்கறத உணர முடியுது. அவங்க நினைச்ச என்ன வேணாலும் செய்ய முடியும், இருக்கிறது இல்லாம ஆக்க முடியும், இல்லாததை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. அவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் ஒரு மேடை. அவங்க விளையாட்டு மூலமா நமக்கு என்ன கூட எந்த விதமாகவும் அனுகிரகம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நான் அதுல உணர்ந்திருக்கேன். அதனால அந்த பதிவு கொஞ்சம் வேகமா கொஞ்சம் கூட போன மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதை கேட்டு தயவு செய்து நீங்க எல்லாம் இந்த பதிவை தயவு செய்து பாருங்க. விருப்பம் இருக்கோ இல்லையோ தட்டி விட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய ஆன்மீக எழுச்சி அது தட்டும் என்று கேட்டுக்கொண்டு என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.